அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து வர வர நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்போம் போல இருக்கு. ஆமா, எங்க போனாலும் வழியே தெரியல. எந்த திசை போய் வந்தாலும் நம்ம அதே இடம் தான் வந்து சேர்றோம். யாராவது வழியில வந்தாங்களா கூட நம்ம வழியை கேட்டுட்டு போலாம். யாரும் வந்த பாடு நீங்க யாருமா? நாட்டினுடைய அரசனா? நீங்க ஒரு நாடாளக்கூடிய மன்னன் தான். அம்மா, இவரை கேட்டா நமக்கு அடையாளம் தெரிஞ்சு போயிருமில்ல. நீங்க ஒரு பேரும் இருங்க, நான் வீட்டுக்கு போற வழியை கேட்டுட்டு நான் பின்னாடியே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு இல்லைங்க. ஆகட்டுமா, ஆகட்டுமா. அண்ணா, யாருமா நீங்க? எங்க இருந்து வரீங்க? நீங்க நான் ஒரு நாடாளக்கூடிய மன்னன். அவருடைய மன்னனாக இருந்தாலும் நான் வனவாட்டி ஆடுறதுக்கு வந்தேன். வனவாட்டி ஆடி விட்டு கொஞ்ச நேரம் சிறிது நேரம் அப்படியே அமைதியா இருக்கும் போது இந்த வழியாக நீ வந்து இருக்கிறியா? நீங்க யாரு? எங்க போறீங்க? யாரு வீட்டுக்கு போகணும்? இந்த காட்டுக்குள்ளே வனவேட்டையாட வந்தவங்களா நீங்க? நாட்டினுடைய அரசனா? என்ன எங்க போறேன்னு கேட்டீங்களா? அண்ணா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே 7 பிள்ளையும் கூட்டிக்கிட்டு நான் காலையில இருந்து அந்தி சாயங்காலம் வரை நான் இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கேன். எங்க போனாலும் சுத்திட்டு மறுபடியும் அதே இடம் தான் வருது. இந்த வனத்தை விட்டு எங்களால வெளியே போக முடியல. அண்ணா, நான் வடமதுரை மாநகரம் போயிட்டு இருக்கிறேன். இந்த வழி தெரியாம தான் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். வடமதுரை உங்களுக்கு தெரியுமா? வடமதுரை எனக்கு தெரியும். அப்படி வடமதுரை தெரிஞ்சாலும் இந்த வடமதுரையில யாரு வீட்டுக்கு நீங்க போகணும்? நீங்க வடமதுரையா? நான் வடமதுரை தான். அம்மா, அம்மா, இந்த அண்ணா வடமதுரையா? வடமதுரைனா நம்ம தாத்தா எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி என்றா தாத்தாவை சொல்லுமா தெரியும்? அவர் யாரு? அவர் எங்க இருக்கிறாங்க? இந்த வடமதுரை மாநகரில் எங்க அப்பாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பேரும் புகழோடு வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட மன்னன் யார் சுவாமி?
வாழ்ந்தவங்க யாருமே இருக்க முடியாது. வடமதுரை மாநகரிலே ராமலிங்கத்திற்கும் என் தாயாகி இந்திராணிக்கும் பிறந்த இந்த பெண் பிள்ளை தான் சாமி. என்ன நல்ல பெண்ணான்னு சொல்லுவாங்க. சரி ஆமா சரி, எத்தனையோ பேர் கூட இருக்கலாம்ல, நாம எப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியும்? சரி சரி இருக்கட்டும், சரி அது போனால் போகட்டும். ஆமா நீ யாரு, நீ எங்க இருந்து வர்ற? எனக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணா. ஆமா இந்த குழந்தைங்க இதுவே என் பிள்ளைங்க தான் சாமி. அப்படியா? ஆமா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் வருவது ஒரு பருவம் இருக்கட்டும். வடமதுரை எங்க அப்பா தெரியுன்னு சொன்னீங்கல்ல, உன்னோட கூட பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்க? ஐயோ ஐயோ, இந்த உலகத்தில் நான் பெண்ணா ஜனனமாகி எங்க அண்ணனுடைய பாசம் அறியாம நான் வாழ்ந்து விட்டேன் அண்ணா. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவர் யாரு? அவர் கூட நல்லா எனக்கு உடன் பிறந்த எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான். நான் கடவுளுக்கு ஒப்பா அவரை அன்றாடு வழிபட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணா அண்ணன் இருந்து என்னன்னா செய்ய 5 சிறு வயது அறியாத பருவத்தில் பால்மணமாறா பச்சளம் குழந்தையில் நான் தாயை இழந்து விட்டேன். எங்க அப்பாவே இழந்துட்டேன். என்ன ஆசையா எங்க அண்ணன் வளர்த்து 10 சிறு வயதில் என் 10ஆவது என்னை கைபிடித்து கொடுத்தாங்க. என்னை கட்டி கொடுத்தாங்க எங்க அண்ணன். அண்ணா நீ அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கீல்ல, அந்த அண்ணன் பேரு என்ன? ஐயோ ஐயோ, அது எப்படிதான் என் நாவால சொல்லட்டும். என்னம்மா என்ன வாழ வைத்த அந்த தெய்வத்தை என்னால வாயால கூட சொல்ல முடியல. தெரியும் நீங்களா கேக்குறீங்கிறதுக்காக சொல்றேன். என்ன நல்ல தங்கானு பேரை வச்சு என்ன ஆசையா வளர்த்தாங்க. எங்க அண்ணனுக்கு நல்ல அண்ணனு பெயரை சூட்டி என்ன சீரும் சிறப்போடு வளர்த்து எங்க அம்மா போன பின்னாடி எங்க அண்ணன் தான் என்ன வளர்த்தாங்க. எங்க அண்ணன் தான் நல்ல அண்ணன். ஆமா உங்க அண்ணன் நல்ல அண்ணனா? நான் தாமா